பியாண்ட் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகள், ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே. குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய வருட கிரகம். இந்த 2024ஆம் வருடம் மே மாதம் 1ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை, பொதுவான பலன்களை பார்ப்போமே. குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான், ரிஷபராசி சுக்கிரனுடைய வீடு, அந்த சுக்கிரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம். இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம். எப்பொழுதுமே சுக்கிரன் கலை சார்ந்தவர், அதே போல் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குரு பகவான் அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம். இது எப்பெல்லாம் நடக்குது? உங்களுடைய ராசிக்கு 5, 9, 1 அல்லது 1, 5, 9ஆம் வீட்டில் கோல்சாரத்தில் சுக்கிரன் வருகின்ற காலங்களெல்லாம் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும். இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட. ஒவ்வொரு ராசியினருக்கும் 12 ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வரும். குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம். இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுதுன்னா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா. எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க. அதே போல் ஏதாவது தொழில், சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குரு நல்ல இடத்துல இருக்காரா, குருபலன் கிடைச்சிருச்சா, இதெல்லாம் பார்ப்பாங்க. புத்திர பாக்கியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா, இதெல்லாம் பார்ப்பாங்க. எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும். அதனால் எல்லோருடைய ஏக்கமும் எல்லோருடைய எதிர்பார்ப்பும், எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா, குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்குறாரா, இதையெல்லாம் கேட்பாங்க. ஜாதகத்திலையுமே பாருங்களேன், தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் ஒருவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும், அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுபமான இடமாக இருந்து கிரகத்தோடு சேர்ந்து, தனித்த குருவாக இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தார்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும். எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி, இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும். எல்லோருடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும். பொருளாதாரத்தில் மேன்மையும் அவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும். நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயுளையும் கொடுக்கட்டும். சரி, ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியாக இந்த மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே. துலாம் ராசி நண்பர்களுக்கு இதுவரை 7ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி 8ஆம் வீட்டிற்கு வருகின்றார். 8ன்னு சொல்லக்கூடியது அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அஷ்டமஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திற்கும் பலன்களை எடுக்க வேண்டியது அவசியம்தான். 8ன்னு சொல்லக்கூடியதே வீண் அலைச்சல்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 8ஆம் வீட்டில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் துலாம் ராசி நண்பர்கள் எல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செய்து காரியங்கள் எல்லாம் அனுகூலம் செய்துக்கணும். என்ன செய்யும்? கொஞ்சம் அலைச்சல்களை கொடுக்கும். அதே போல் வீண் அலைச்சல்களாக இருக்கும். அது நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை போனோம், 3 தடவை போனோம். இந்த மாதிரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தேவையில்லாத வம்பு வழக்குகளும் கோர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் வரக்கூடிய காலங்களாக இருக்குது துலாம் ராசி நண்பர்களுக்கு. இந்த காலகட்டங்களில் நல்ல திசாபுத்தி ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடந்துட்டால் பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது. அந்த இறைவனுடைய அனுகிரகத்தோடு
தீமையான பலன்கள் எதுவும் நடக்கக்கூடாது. இருந்தாலும் 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் எது போன்ற பலன்களை அளிக்கின்றார் என்பதை குறிப்புகளாக தெரிஞ்சுக்கணும். மிக கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் சொல்கிறோம். கோர்ட்டு கேஸு, தேவையில்லாத உடல் உபாதைகள், அதாவது ரொம்ப அசௌகரியமாக இருக்குது, நான் ரொம்ப அலைஞ்சிட்டேன், ஓய்வு கொடுக்கல உடம்புக்கு, இது போன்ற அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுத்துகிறதும், பயணங்களினால் கொஞ்சம் விபத்துக்களையும் சிறு காயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் குருவினுடைய பலனை மட்டும் தனியாக நிர்ணயங்கள் செய்கின்ற பொழுது 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் சிறப்பான பலன்களை கொடுக்கறதில்லை. இதை நடைமுறையில் பார்க்கும் பொழுது தான் தெரியும். அவர்களுடைய ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடக்கின்ற பொழுது பாதிப்புகள் பெரிய அளவில் ஏற்படுவதில்லை. சரி, குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய இடத்துக்கும் பலன் எடுக்கணும் இல்லையா? குரு பகவானுடைய 5ஆம் பார்வை, ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடாகிய விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றார். விரயஸ்தானம் பொதுவாகவே விரயஸ்தானத்தில் சுப கிரகமாகிய குரு பகவானுடைய பார்வை கிடைச்சதுன்னா விரயங்கள் நடக்கும். அதே போல் அந்த விரயங்கள் எல்லாம் சுப விரயமாக மாற்றிக்க கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ என்ன பண்ணுவோம்? தொழிலுக்காக ரொம்ப நாள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம், என்னுடைய ஜாதகத்தில் ஒரு நல்ல திசா புத்தி நடக்குதுங்க, தொழிலுக்கு ஒரு நல்ல அமைப்பெல்லாம் இருக்குது, ஆனால் கோல்சாரத்தில் இது போன்ற கிரகநிலைகள் எல்லாம் இருக்குதுன்னா ஒரு இடத்துல முதலீடு செய்கிறதோ, தொழிலுக்காக ஒரு இடத்த வாங்கிறதோ, அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழிலுக்கான முயற்சி, நான் கொஞ்சம் வெளிநாடு போயிட்டு வந்தேன், எனக்கு அந்த முயற்சிகள் எல்லாம் பலன் கொடுக்கல, இது போன்ற இருந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த காலத்தில் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் அலைச்சல்களை கொடுத்தாலும் அவர் 12ஆம் வீட்டை பார்க்கறதுனால வெளியூர் பயணம், அதே போல் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார். இதற்காக சில பொருள் செலவுகளையும் ஏற்படுத்துவார். இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் எல்லாம் செய்யலாம். சுப விரயங்கள் எது எது? வாகனங்கள் வாங்கிறது சுப விரயம் தான். வாகனத்தில் கவனமாக இருக்கணும்னு சொன்னாலும் ஓட்டுகின்ற பொழுது மிக கவனமாக இருக்கணும். ஒரு வருட காலங்களுக்கு வாகனத்தையே ஓட்ட வேண்டாம்னு சொல்லலை, விபத்துக்கள் ஏற்படும், கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த 12ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவான் என்ன செய்வார்? ஏற்கனவே பழைய வாகனங்கள் எல்லாம் இருந்ததுன்னா மாற்றக்கூடிய எண்ணத்தை உருவாக்குவார், புதிதாக வாகனங்களை வாங்கக்கூடிய எண்ணத்தை எல்லாம் உருவாக்குவார். இதெல்லாம் சுப விரயங்களாக எடுத்துக்கலாம். வீடு கட்டுறது, அதே போல் மாடி கட்டுறது, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடக்கின்ற பொழுது இந்த 12ஆம் வீட்டை சுப கிரகமாகிய குரு பகவான் பார்க்கக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்குது. சரி, எனக்கு விரயமாக இருக்குன்னு சொல்கிறோம், அதே போல் 8ஆம் வீட்டில் குரு இருக்குதுன்னு சொல்கிறோம், எப்படிங்க விரயம் செய்வது? இதுக்கு பொருள் வரணும் இல்லையா? பொருள் வராமல் இப்படி கடன் வாங்கியா விரயம் செய்வோம்? இதற்கும் குறிப்பு இருக்குது. குரு பகவானுடைய பார்வை, 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடாகிய விருச்சகத்தில் விழுகுது. ஒரு வகையில் பொருளாதாரத்தினுடைய வரவுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நிறைய பொருளாதார வரவு இருக்கும், பணம் வந்து தான் நமக்கு செலவாக போகின்றது. உங்களுடைய குடும்ப ஜனத்தினுடைய ஆதரவு எப்பயுமே இருக்கும். பொதுவாக ஒரு மனிதர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய ஆதரவு கிடைச்சிட்டதுனாவே ஒரு பெரிய விஷயம்தான். அதுவே ஒரு மிகப்பெரிய பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுபோல் இந்த காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சியிலிருந்து உங்களுடைய குடும்ப நபர்களிடையே உங்களுக்கு ஒரு அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம். பொருளாதாரத்தில் உயர்வு, ஏதோ ஒரு வகையில் நமக்கு பணம் வரதான் போகுது, வந்திருக்கக்கூடிய பணத்தை தான் நாம் செலவு செய்ய போகிறோம். சரி, 2ஆம் வீட்டிலிருந்து மறுபடியும் 4ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையாக துலாம் ராசிக்கு 4ஆம் வீடாகிய மகரத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக பார்க்கின்றார். இப்படி பார்க்கின்ற பொழுது நல்ல சுகஸ்தானத்தினுடைய அமைப்பும், வாகனங்கள் மட்டுமல்ல, புதிய இடம் வாங்கக்கூடிய அளவுக்கும், அந்த இடத்தில் முதலீடு செய்யக்கூடிய அளவுக்கும், பொருளாதாரத்தை கொஞ்சம் சுப விரயமாக செய்கின்ற காலமாக இருப்பதனால ஏதாவது இடத்துல சம்பந்தப்பட்டது, நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எல்லாம் முதலீடுக்கு சரியான காலகட்டம். சரி, நிறைய முதலீடுகள் செய்கின்ற அளவுக்கு எங்கள்கிட்ட இல்லை, உங்களால் முடிஞ்சதை தேவைக்கு பணமாக கையில் வச்சிருக்காம ஏதாவது ஒரு பொருளில், ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு நகையின் பேரில் கொஞ்சம் முதலீடு செய்துக்கங்க. ஏதோ ஒரு வகையில் நமக்கு விரயங்கள் நடக்கின்றது என்பதை இது போன்ற ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாம் வரும் முன்
கணிப்பது தானே ஜோதிடம். வரும் முன் அறிவது தானே ஜோதிடம். அப்போ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதை எது போன்ற சுப விஷயங்களாக மாற்றிக்கணும். இறைவனுடைய அனுகிரகத்தோட நம்மளுடைய ஒவ்வொரு நாளில் நடக்கக்கூடிய செயல்களிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே வந்தோம்னா நமக்கு நிச்சயம் நாளும் நாளும் வெற்றியாகுங்கிறது தானே உண்மையும் கூட. சரி, துலாம் ராசி நண்பர்கள், அவர்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் இருக்கார். மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமை காலையில் முதல் ஓரையில், அதாவது 6 to 7 காலையில் முதல் ஓரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர ஓரையில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. நாளும் தீமையான பலன்கள் எல்லாம் குறைந்து நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உருவாகும். கோல்சார கிரக நிலைகள் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் இல்லைனாலும் இறை வழிபாடும் உங்களுடைய படிப்படியான முயற்சிகளும் நன்மையான விஷயங்களை செய்யுங்கிறது தானே உண்மையும் கூட. அப்போ இறைவனிடம் வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்காக மட்டும் அல்லாமல் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவும் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் ஒரு நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனைகளோ உங்களுடைய நம்பிக்கைக்குண்டான விஷயங்களையோ செய்து பாருங்க. நிச்சயம் மற்றவர்களுக்கும் நன்மை நடக்கணுங்கிற எண்ணம் நம்மளுடைய வாழ்வில் உயர்வை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையும் கூட. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம். இதில் குறிப்பாக பாருங்கள், இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்லணும். இதில் என்னென்ன இருக்குது, இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும், நீர்நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும். இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில், அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம். சரி, இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா? இந்த மாற்றம் யாரால் நடக்கும்? அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும். இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா? அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா? என்ன செய்வோம்? நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தியாகணும், என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும், இப்படிலாம் வேண்டிக்குவோம். இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம், வழிபாடுகள் எல்லாம் செய்வோம். இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது, நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இறையே, இறை சக்தியே, அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும், இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும், இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே. நம்மளுடைய நேயர்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். செய்வோம், மாற்றம் நடக்கும். இறைவனுடைய அனுகிரகம், அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனித குலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே.